வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை யாழ் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கோரி யாழில் போராட்டம். கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உள்நாட்டு வழிமுறைகளின் அடிப்படையில் பொறுப்பு கூறல் மற்றும் நல்லடக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விஜித ஹெரத் கருத்து. விசாரணைகளுக்கு தைரியமாக வருவோம் என்று கூறிய நாமல் ராஜபக்ச தற்போது விசாரணை கலைக்கப்படும் போது ஆதரவாளர்களை தேடி அலைவதாக பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல விமர்சனம். சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை வழங்க தவறிய அரசாங்கம் புலிகளின் தலைவரின் வீட்டை புனரமைப்பதில் அக்கறை காட்டுவது வெட்கக்கேடாது என்று ஹெக்டர் அபுகாமி விமர்சனம். தொடர்வதை விரிவான செய்திகள். ஊழல் இல்லாத ஆட்சி, ஜனநாயக மதிப்புகள் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் குறித்து பேசுவதற்கு வலுவான நிலைப்பாடு இல்லாத சில எதிர்க்கட்சியினர் தற்போது இனவாதத்தை தான் தங்களின் பிரதான அரசியல் முழக்கமாக மாற்றியுள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். வடக்கும் தெற்கும் எந்த பகுதியும் இனவாதம் மீண்டும் எழுந்துவர அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டின் மிகப்பெரிய சக்தி ஒற்றுமையிலேயே இருப்பதாகவும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வலுவான தேசத்தை உருவாக்க முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த கால அனுபவங்களையும் பாரம்பரியத்தையும் அடிப்படையாக கொண்டு இன்றைய உலகுக்கு ஏற்ற பொருளாதார மாற்றங்களை முன்னெடுக்க அரசாங்கம் முழுமையான உறுதிப்பாட்டோடு செயல்படுவதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பான தகவல்களை வெளியிட கோரி தொடர்புடைய வழக்கு விசாரணைகளில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவிர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. குறித்த இருவரும் காணாமல் போனவை தொடர்பாக தகவல்களை வெளிப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வழக்கிலே சாட்சியம் அளிக்க கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் யாழ்ப்பாணம் வருவதற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறிய கோட்டாபய ராஜபக்ச தரப்பு சட்டத்தரணிகள் அவர் இணையவழி மூலம் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த வழக்கு தொடுநர் தரப்பு சட்டத்தரணிகள் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காலத்திலும் பின்னர் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த நிலையில் தற்போது மட்டும் நீதிமன்றத்திற்கு வருவதை தவிர்ப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சுட்டிக்காட்டினர். இதனைத் தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்சவுக்கு உண்மையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதா என்பதை சத்தியப்பிரமாண கடிதம் மூலம் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனை அடுத்து இரு தரப்பினரும் எழுத்து மூல விவாதங்களை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஒத்திவைத்தது. இந்த சூழலில் நீதிமன்ற உத்தரவுகளை தொடர்ந்து புறக்கணிப்பதற்கு எதிராகவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் நிதியினை நிலைநாட்ட கூறியும் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் செம்மணியை மீண்டும் புதைக்க அனுமதிக்க கூடாது, அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், மேலதிக அடக்குமுறை சட்டங்களை கைவிட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் மற்றும் அனைத்து இன மக்களும் சம உரிமைகளை உறுதிப்படுத்தும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் பலப்படுத்தப்பட்டது. கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உள்நாட்டு வரைமுறைகளின் அடிப்படையிலே பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதே நேரத்திலே இலங்கையின் வெளியுறவு கொள்கை மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவே அரசாங்கம் செயல்படும் என்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் இலங்கையின் சில ராணுவ அதிகாரிகள் மீது பிரித்தானியா விதித்துள்ள தடைகள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். மார்ச் மாதம் 2025 அந்த தீர்மானம் வெளியான போது அமைச்சரவை அதனை கவனமாக ஆராய்ந்து இத்தகைய நடவடிக்கைகள் நாட்டின் நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் என்று அரசாங்கத்தின் நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதாகவும் அவர் விளக்கியுள்ளார். முன்னதாக அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளும் இதே போன்ற தடைகளை விதித்துள்ளதால் பிரித்தானியாவின் நடவடிக்கை புதியதல்ல என்றும், ஆனால் இத்தகைய ஒருதலைப்பட்ச தடைகள் சர்வதேச சட்டத்திற்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நடைமுறைகளுக்கு முரணானவை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். அவற்றை இலங்கை நிராகரித்தாலும் தனது சர்வதேச கடமைகளுக்காகவே செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் காலனித்துவ காலத்தில் ஏற்பட்ட சொத்து சேதங்கள், கொள்ளைகள் மற்றும் உயிரிழப்புகளுக்காக இங்கிலாந்திடம் இழப்பீடு கோருவதோடு போர்த்துகீசியர்கள் எடுத்து சென்ற இலங்கையின் மதிப்புமிக்க சொத்துக்களை மீட்டுத் தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்ததாக அமைச்சர் நினைவூட்டியுள்ளார். விசாரணைகளுக்கு தைரியமாக வருவோம் என்று கூறிய நாமல் ராஜபக்ச தற்போது விசாரணை கலைக்கப்படும் போது ஆதரவாளர்களை தேடி அலைந்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரதியமைச்சர் சுனில் பட்டகல குற்றம் சாட்டியுள்ளார்.
மேலும் தம்மீதும் மானநஷ்ட வழக்கு தொடர்வதாக நாமல் ராஜபக்ச அறிவித்திருந்தாலும் இதுவரை எந்த வழக்கும் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றிய அவர், ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தால் பௌத்த மதம் பாதிக்கப்படும் என்று கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று சுட்டிக்காட்டினார். தற்போதைய ஆட்சியிலே பௌத்தம் உட்பட அனைத்து மதங்களுக்கும் சம முன்னுரிமை வழங்கப்பட்டு மத அடிப்படையிலான முரண்பாடுகள் சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மேலும் பாதாள குழுக்கு தலைவர் ஹெகல்பத்ர பத்மேவுடன் தொடர்புடைய வைத்திருந்தமை குறித்து நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாகவும் விசாரணைக்கு பின் அவர் 323 கொள்கலன்கள் குறித்து கேள்வி எழுப்புவது அரசியல் நாடகம் என்றும் சுனில் வட்டக்கல விமர்சித்துள்ளார். வழக்கு தொடரப்படும் வரை காத்திருப்பதாகவும் அந்த நேரத்தில் நாமல் ராஜபக்சவின் மானம் தொடர்பான பல விடயங்களை வெளிப்படுத்துவேன் என்றும் அவர் தெரிவித்தார். தெத்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நிரந்தர வீடுகளை அமைத்து வழங்க தவறியுள்ள அரசாங்கம் புலிகளின் தலைவரின் வீட்டை மட்டும் புனரமைப்பதில் அக்கறை காட்டுவது வெட்கக்கேடானது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றியவர் தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடன் அடிப்படையில் பெற்ற யுத்த உபகரணங்களை காட்சிப்படுத்த முடியாது என்று அரசாங்கம் தெரிவித்ததை நினைவுபடுத்தி அதனை பெருமைப்பட வேண்டிய செயல்பாடாக கருத முடியாது என்று சுட்டிக்காட்டினார். மேலும் இந்திய கடற்படையினர் இலங்கையின் கடல் எல்லைகளுக்குள் நுழைந்து உள்ளூர் மீனவர்களை தாக்கியுள்ள போதும் அதற்கு எதிராக அரசாங்கம் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் இந்திய அரசாங்கத்தோடு இது தொடர்பாக உரையாடல்களை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் தாக்குதலுக்கு உள்ளான மீனவர்களை நேரில் சென்று பார்வையிடவும் அரசாங்கம் முன்வரவில்லை என்றும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான எந்த ஒரு திட்டங்களும் இதுவரை வகுக்கப்படவில்லை என்றும் ஹெக்டர் அபுகாமி தமது உரையில் வலியுறுத்தியுள்ளார். பொது அவசர கால நிலைமையினை பிரகடனப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் 104 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 106 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் மாத்திரம் அளிக்கப்பட்டன. இதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வாக்கெடுப்பை கூறினார். அதன்படி குறித்த பிரேரணைக்கு ஆதரவாக 106 வாக்குகள் அளிக்கப்பட்ட நிலையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகிய இருவர் மற்றும் அதற்கு எதிராக வாக்களித்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்கால பாதையை தீர்மானிக்கும் முக்கியமான நீதிமன்ற தீர்ப்பு வரும் 17ஆம் தேதி வெளியாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தியாசரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பு கட்சியின் அடுத்த அரசியல் நடவடிக்கைகளுக்கு தெளிவான திசையை வழங்கும் என்றும் கட்சியை மீண்டும் வலுவாக தலைமைத்துவ மாற்றம் தவிர்க்க முடியாதது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கடந்த 2-3 ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளூராட்சி பாராளுமன்றம் அல்லது ஜனாதிபதி தேர்தல்கள் உள்ளிட்ட எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகளால் கட்சி தற்போது செயலற்ற நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது கட்சி அலுவலகத்தை பிடித்திருப்பவர்கள் சட்டப்பூர்வ அதிகாரமற்றவர்கள் என்று சுட்டிக்காட்டிய அவர் அடிமட்ட தொண்டர்கள் கட்சியும் மீண்டும் எழுச்சி பெறும் நாளை ஆவலோடு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சுமார் 30 ஆண்டுகள் நாட்டை ஆட்சி செய்த ஒரு முக்கிய அரசியல் கட்சியின் எதிர்காலத்தை இந்த தீர்ப்பை தீர்மானிக்கும் என்றும் நீதித்துறையின் மீது முழுமையான நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் கூறினார். அமைச்சர் விமல் ரத்நாயக தன்னை பற்றி முன்வைத்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த தியாசரி ஜெயசேகர தான் எந்த கட்சியினையும் மாற்றவில்லை என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளராக இன்னமும் தமது பெயரை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் விமல் ரத்நாயக பல அரசியல் கட்சிகளில் இருந்த அனுபவம் கொண்டவர் என்பதையும் அவர் நினைவூட்டினார். மேலும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களோடு தொடர்ந்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக கூறியவர் ஊடகங்களில் பேட்டி அளிப்பதால் மட்டும் கட்சி வளராது என்றும் அடிமட்ட மக்களிடம் நேரடியாக சென்று பேசுவதன் மூலமே சுதந்திர கட்சியை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.